நில்லுமா. என்னம்மா டைம் ஆகுது? சார், வாரத்தில் இருக்கிறது 7 நாள் தான். அந்த 7 நாளுமே லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? மன்னிச்சிருங்க சார். வீட்டில் கொஞ்சம் தூங்கிட்டியா? இல்ல, லேட் ஆயிடுச்சு. உனக்கு என்னைக்கு தான் லேட் ஆகல? ஏதோ பாவம் பார்த்து வேலை கொடுத்ததுக்கு தப்பு நினைக்க வச்சிட போல் இருக்க. போ போ. ஹலோ ஹலோ, ஹூ இஸ் திஸ்? என்ன விக்ரம் பிரதர்? ஓ, நீயா? என்ன நீயா தெனாவிட்டா கேக்குற? பின்ன ஒரு தடவை ஃபோன் பண்ணா பயப்படலாம், உனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணா எப்படி பயம் வரும்? இந்த பார், ஹாரர் படத்தை முதல் தடவை பார்த்தா த்ரில்லு, அடுத்த தடவை பார்த்தா நில்லு. விக்ரம் யாரு? என்கிட்ட கூட நான் பேசுறேன். நீ சொல்றது படத்துக்கு வேணா பொருந்தும், லைஃபுக்கு, அதுவும் அழிய போற உன் தங்கச்சி லைஃப்க்கு இப்படி அடிக்கடி போன் பண்ணி சொன்னாதான் நீங்க செய்யற தப்பு உங்களுக்கு புரியும். ஏய், அப்படின்னா தப்பு பண்ற, அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ. மல்லிகாவோட ஒன் அண்ட் ஒன்லி சன் நீ. உங்க அம்மாவையே கேளு. விக்ரம், என் போனை ட்ரேஸ் அவுட் பண்ணலாம், நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏற்கனவே என்ன கண்டுபிடிக்க பலமுனை தாக்குதல்ல முயற்சி பண்ணீங்க, பாவம் முடியலல்ல. ஏய், சிரிக்காத, எரிச்சலா இருக்கு. எனக்கும் குடும்பத்தை பார்த்தா சிரிப்பு தான் வருது. நீ அசல் குல்லா போடாத கோமாளி மாதிரியே இருக்க. பக்கத்துல அம்மா இருந்தா கொஞ்சம் அமைதியா எடுத்து சொல்லு. இந்தம்மா, நீ பேசுமா, நான் வந்துடுறேன், பேசுமா. மல்லிகா மல்லிகா யூ ஷுட் வரி மல்லிகா, கல்யாணம் உன் கையில் இல்ல மல்லிகா. மல்லிகா you should worry மல்லிகா. ஏதாவது பேசிட்டே இருங்க. ஹலோ, சென்னை டெலிஃபோன்ஸ் சார், 23756000 நம்பருக்கு இப்போ ஒரு கால் வந்திருக்கு. அம்மா பேசிட்டு இருக்காங்க. அந்த கால் எங்கேருந்து வந்திருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீ பேசுமா. ஓகே சார், நீ பேசிட்டு இருமா. விக்கி போனை வச்சுட்டாடா. ஓ, அப்படியா? சரி, தேங்க்யூ சார். மா, எதுக்குமா இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. இந்த கல்யாணத்தை நினைச்சா. மா, யூ டோன்ட் வரி அபவுட் தட். எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆஃப்டர் ஆல், ஒரு பொண்ணுக்கு பயந்து இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தணுமாமா? நான் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணதுக்கு மட்டும் பயப்படலடா, ஜோசியர் சொன்ன விஷயத்துக்கும் சேர்த்துதான்டா பயப்படுறேன். ஜோசியரா? அவன் என்ன சொன்னா? அவரும் கல்யாணத்தை நடத்தாதீங்கன்னு சொல்றாரு. அப்படி மீறி நடந்தா பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்காது, 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க, அப்புறம் உங்க பொண்ணு கால எடுத்துக்கிற புகுந்த வீடு நடுத்தருக்கு வந்துடும், அப்படிதானே சொன்னா? என்னடா பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி சொல்ற? உனக்கு எப்படிடா தெரியும்? இந்த ஜோசியர்கள்லாம் இந்த மாதிரி சொல்லி தானே ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இல்ல விக்கி, அந்த ஜோசியர் சொன்னா எல்லாம் சரியா தாண்டா இருக்கும். ஓ, அப்படியா? ஏமா, நம்ம பிரீத்தி அந்த குடும்பத்துல கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் தம்பி 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க.
வீட்டில் சிவலிங்கமும் அவன் பொண்டாட்டியும் முகம் கொடுத்து கூட பேசிக்கிறது இல்லை. அந்த மாலிங்க என்னடானா காசிக்கு போய் சூசைட் பண்ணிக்கிட்டானாமா. இப்போ அந்த மாலிங்க குடும்பம் நடுத்தரில் பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம பிரீத்தியா காரணம்? ஆமாண்டா, பிரீத்தி தான்டா காரணம். அம்மா நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் பிரீத்தி காரணம் இல்லம்மா. ஆனா பிரீத்தி தான் காரணம் நீ சொல்லிட்டு இருக்க. பிரீத்தி தான்டா காரணம். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் மா? டேய், பிரீத்தி ரமேஷை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சொன்னதெல்லாம் நடந்துச்சுடா. ஓ மை காட், உங்களெல்லாம் சத்தியமா திருத்தவே முடியாதுமா. நீங்க அந்த ஜோசியத்துக்கும் ஜோசியக்காரனுக்கும் அடிமை ஆயிட்டீங்க. என்னம்மா நீங்க ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சிட்டு இருந்த, நீங்களே இப்படி பயப்படுறீங்களம்மா? டேய், என்னதான் நான் தைரியமா இருந்தாலும் ஒரு அம்மாவா நான் பயந்து தானடா ஆகணும். பாதிக்கப்படுறது என் பொண்ணோட வாழ்க்கடா. அப்போ பிரீத்திகள் அந்த நிறுத்த இல்லம்மா? ஐயோ டேய், என்னடா பேசுற நீ? அப்புறம் பிரீத்தி நமக்கு இல்லாமலே போயிடுவாடா. புரியுது இல்ல? அப்ப கவலையை விடுங்க, நான் உங்க கூட இருக்கேன்ல. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஓகே? சார். என்னம்மா வேலையே செய்யாம வேலை செஞ்ச மாதிரி வந்து நிக்கிற? என்ன விஷயம் சொல்லு. இல்ல, ஒரே மயக்கமா வருது. நின்னா தலை சுத்தலா இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் லீவு. நல்லா இருக்குமா நீ பேசுறது? ரொம்ப நல்லா இருக்கு. வந்ததே லேட்டு, இப்ப லீவ் வேணுமா? அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்காது. போ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சார், ரொம்ப தலை சுத்தலா இருக்கு சார். ஓஹோ, வீட்டுக்கு போற முடியல, பேக் எடுத்து வந்துட்டியாமா? சரி சரி போய் தொலை. போமா. பாலாஜி, கீழே விழாம விளையாடு. என்ன அம்மா தலையை பிடிச்சிட்டே போறாங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அம்மா, அம்மா என்னாச்சுமா? என்னமோ தெரியல, காலையில இருந்து ஒரே தலை சுத்தலா இருக்கு. வாங்க வாங்க, பாத்து வாங்க. வாங்கம்மா, பாத்து. என்னம்மா நீங்க ஏன் இப்படி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க? என் பசங்களுக்காக எவ்வளவு வேணாலும் நான் கஷ்டப்பட தயாரா இருக்கேன். ஆனா என் உடம்பு தான் ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீங்க நல்லா இருந்தா இதெல்லாம் பண்ண முடியும். என்னம்மா நீங்க? வயசு இருக்கும்போது ஓடி ஆடி சம்பாதிக்கணும், வயசான பிறகு உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. என்னம்மா செய்யறது? வயசானா 1+1 ஆஃபர் மாதிரி வியாதியும் கூடவே சேர்ந்து வந்துடுது. அதெல்லாம் இல்லாம நம்மள நாம தான் நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க இப்படி உடம்ப கெடுத்துக்கிறீங்களே. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா என் புருஷன் கூடவே நானும் போயிருப்பேன். சோ, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்ப மட்டும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமா? உங்க பசங்கள்லாம் எங்க அப்பாவோ அம்மாவோ எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி உங்களை கரிச்சு கொட்டுவாங்க. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் நீங்களே வலிய வர வச்சுக்கிறது. ஏமா இப்படி சொல்ல முடியாம அவஸ்தைப்படுறீங்க? நீங்க இப்படிதான் இருக்கணுமா? ஏமா, இப்பதான் நீலாம்பரி வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறாங்கல்ல, நீங்க நிம்மதியா வீட்ல இருந்து ஓய்வு எடுக்க வேண்டியதுதானே? எதுக்கு இப்படி வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும்? நீங்க இப்படி துணிக்கடையில வேலை செய்யறது நீலாம்பரிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இதுல வேற நீங்க வேலைக்கு போறத பத்தி நீலாம்பரி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டீங்க. நான் ஒரு கூறுகட்டவ, அவசரப்பட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப சொல்ல முடியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். ஏம்மா, பேசாம நீங்களே நீலாம்பரி கிட்ட வேலைக்கு போறத பத்தி சொல்லிட்டா என்ன? என்ன செல்வி, என்ன பேச்சு பேசுற? நான் பட்ட கடனை நான் தானே அடைக்கணும். இதுல
நீலாம்பரிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. செல்வி, என் விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. உனக்கு புண்ணியமா போகும். போங்கம்மா, நீங்க இப்படி சொல்லியே என் வாயை அடைச்சிடுறீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. சரி, நீங்க வருத்தப்படாதீங்க, உட்காந்துட்டுருங்க. நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். கொஞ்சம் காஃபி குடிச்சா தெம்பா இருக்கும். ஐயோ அம்மா, அம்மா, அம்மா என்னாச்சுமா? ஐயோ என்னாச்சு தெரியலையே. அம்மா, அம்மா, அம்மா இங்க பாருங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா, ஐயோ. அம்மா, அம்மா இங்க பாருங்கம்மா. அம்மா, அம்மா கண்ணு திறந்து பாருங்க. அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா இங்க பாருங்கம்மா. அம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நீலாம்பரிக்கு சொல்லுமே. போன் எங்க இருக்கு? ஐயோ இங்க போன் இருக்க மாதிரி தெரியலையே. பாவம், இப்படி திடீர்னு மயக்கம் போட்டாங்களே. டாக்டர், நான் தான் டாக்டர் செல்வி பேசுறேன். என்னம்மா, என்னாச்சு சொல்லு. நீங்க கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வரீங்களா? என்னம்மா, குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்ல குழந்தைக்குலாம் ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். சரிம்மா, நான் உடனே வரேன். நீலாம்பரி, நீலாம்பரி. ஹலோ நீலாம்பரி, நான் செல்வி பேசுறேன். நீங்க சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வாங்க. என்னாச்சு செல்வி? அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரலான்னு போனேன். திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள அம்மா மயக்கமா விழுந்திருக்காங்க. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. டாக்டர், அம்மா வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாமா? இல்ல வேண்டாம்மா, இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. வேலைக்கு ஏதாவது போறாங்களா? இல்ல டாக்டர், வீட்ல தான் இருப்பாங்க. வீட்ல இருப்பாங்களா? இவங்க உடம்பு இருக்க நிலைமையை பார்த்தா அப்படி தெரியலையே. நடந்த விஷயத்த மனசுல போட்டு குழப்பிட்டு இருப்பாங்களோ? ஆமா ஆமா, ஆமா டாக்டர்.
பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. டாக்டர், இந்தாங்க. இங்க பாருங்க, அவங்க பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஐ திங்க் சரியா சாப்பிடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். சில நேரங்கள்ல சாப்பிடுறதே இல்ல போல இருக்கு, பாத்துக்கோங்க. அம்மா, இப்ப எப்படிமா இருக்கு? இந்த மாதிரி அடுத்த தடவை மயக்கமாயிட்டா அது ஸ்ட்ரோக்ல தான் போய் முடியும். ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் லீவ் எடுக்க சொல்லுங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. தனியா எங்கேயும் அனுப்பிட வேண்டாம். நான் வரேம்மா. சரி டாக்டர். நீலாம்பரி, அம்மா கொஞ்சம் பரவாயில்ல, கண்ணு முழிச்சிட்டாங்க. அம்மா அம்மா அம்மா, படுங்கம்மா. படுங்கம்மா. இனிமே ஒன்றும் பயம் இல்ல. செல்வி, ஆ? அம்மா தினமும் வீட்ல தான் இருக்காங்களா? இல்ல வெளில எங்கேயாவது போறாங்களா?